மக்களை காலையில் மணி 7:10 ராத்திரி குளம் நம்ம ஒரே ஆட்டம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆக்டிவிட்டியே பண்ணல. வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாங்களா? 68.9 வந்துச்சுங்க. 69 கீழே வந்துச்சு. இன்னும் 4 நாள் இருக்குது இந்த வெயிட் வர்றது. மக்களே காலையில் 4 பூரி அப்புறம் கொண்டக்கடலை குழம்பு. மக்களே மணி 2 ஆகுது. காலையில் 6 பூரி சாப்பிட்டது சும்மா 68.9 இருந்தேன். இப்போ பாருங்கள் 70.10. ஆக்சுவலாக 1.2 kg வெயிட்டு கூட்டிருக்குது இந்த 6 பூரி. பாருங்கள் என்ன ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நடக்குது நம்ம உடம்புக்குன்னு. சாப்பிட ருசியாக இருக்கும். ஆனால் அவங்க வெயிட்டு தாராளமாக பேசுவது நினைக்கிறோம். அதில் எப்படியும் 153 கிலோக்கு பர்ன் பண்ணியிருக்கிறேன். பையன் கூட கிரிக்கெட் விளாண்டுட்டோம். குதிச்சுட்டு வீட்டுக்கு ஓடிட்டு பாருங்கள் முடியலும் கிடையாது. எப்படியாவது நீங்கள் பண்ணலாம். ஹார்ட் ரேட் ஆவரேஜாக 100க்கு மேலே வச்சுக்கிட்டேன். மக்களே இன்றைக்கி ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக கரெக்டாக இருந்தேன். வெயிட்டு 68.9 வந்தேன் இன்றைக்கி காலையில். நான் இன்றைக்கி காலையில் பூரி 6 பூரி அழுத்துனது, அப்புறம் மதியானம் நான்வெஜ் சாப்பிட்டது, அப்புறம் கடலை ஸ்நாக்ஸு முறுக்கு, ஸ்நாக்ஸ் முறுக்கு, அப்புறம் காலையில் ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதோ செஞ்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு, அதையே சாப்பிட்டது. அப்படி சொல்லி தப்பு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த 250 கிராம் சாக்லேட் சாப்பிட்டதாவது தப்பு பண்ணல. ரெக்கவரி சீக்கிரமே இருக்கணும். 68 சேஞ்சிலே கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 68க்கு வரணும், 67 சேஞ்சுக்கு வரணும். என்னோட நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், கைவிடக்கூடாது. வெயிட்டை கண்டினியூஸாக செக் பண்ணிட்டே இருக்கணும். இது தப்பு கிடையாது. உங்கள் வெயிட்டு நீங்கள் செக் பண்ணுறது தப்பு கிடையாது. லாங் டேர்மில் உங்களோட உடலில் இருக்க வியாதியை தவிர்க்க முயற்சி பண்ணுறீங்க. அதனால் வெயிட்டை செக் பண்ணுங்கள். சாப்பிட்ற முன்னாடி செக் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ ஏறிங்க செக் பண்ணுங்கள். ஒரு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு 1 hour 2 hours கழிச்சு உங்கள் உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத செக் பண்ணுங்கள். உலகத்தில் இருக்க எல்லாம் மெடிசன் சாப்பிட்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான். எதுவுமே இதுதான் கரெக்டுங்கிறது எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. எல்லாமே R&D. அதை எலிங்களுக்கு பரிசோதிச்சு, அடுத்த மனுஷங்களுக்கு பரிசோதிச்சு, நம்மளுக்கு அது ஃபுட்டாக வருது, அது மருந்தாக வருது. குறிப்பிட்ட மக்கள்கிட்ட பரிசோதிச்சு அது நம்மளுக்கு ஒரு மெடிசனாக வருது. அதனால் உங்களை நீங்கள் பரிசோதிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஒரு ஹியூமன்ஸுமே யூனிக்கு தான். அதான் இப்போ ரீசெண்டாக குவாண்டம் இன்ஜினியரிங்கில் அதான் சொல்கிறாங்க, கேன்சரை க்யூர் பண்ண மக்களே. நைட் படுக்க முன்னாடி வெயிட் உள்ளதுன்னு பார்த்துலாமா? 70.85 அடி போலே. இன்றைக்கி காலையில் சாப்பிட்ட 6 பூரியோட எஃபெக்ட் வேறு லெவலில் தெரியுது. எப்பவுமே 70 அந்த மாதிரி தான் காமிக்கும். 800 கிராம்ஸ் தூக்கி கொடுத்துருக்கு. பூரி சாப்பிடுவீங்களா இனிமேல்?